la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. பெரும்பாலான இடங்களில் கட்சியின் நிர்வாகிகள் நகரம் ஒன்றியம் பேரூரில் இருக்கிற நிர்வாகிகள் இந்த அட்டையெல்லாம் நீங்கள் அப்புறமா கொடுங்க, நீங்கள் இந்த அட்டையை வச்சுட்டு நாங்கள் போய் ஓட்டு கேட்க முடியாது பப்ளிக்கில், கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்க, கட்சி ஒருங்கிணைந்தால் தான் போய் நாங்கள் வாக்கு கேட்க போக முடியும். பல பேர் இந்த கரை வேட்டி கட்டிகிட்டே நாங்கள் வெளியில் போக முடியல. எங்கே இருக்கீங்க? ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, சசிகலாட்டியா, தினகரன்ட்டியா, யார்கிட்ட இருக்கீங்க? சார், இந்த ஒருங்கிணைப்புக்கு தடையாக இருப்பது எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். சேலம் வீட்டில் பேசின பிறகு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கிற செய்தி எல்லாருமே அதை பற்றி விவாதமெல்லாம் பண்ணியிருக்கோம். எடப்பாடி அவர்களுக்கு என்ன சார் தயக்கம்? ஏன் ஒருங்கிணைப்புக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்காரு? தயக்கமா இல்லை பயமா? கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, சோரம் போய்விட்டீர்கள். இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். பூத்தில் உட்காரல. நீங்கள் எல்லாம் 11 மணிக்கு மேலே பூத் கமிட்டியில் போட்ட ஆட்கள் கூட உட்காரல. என்ன வேலை பார்க்குறீங்க? 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஒரு 98 லட்சம், 1 கோடி கூட வாக்கு பெறல. அப்போ கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு சரியில்லை, கட்சியின் போக்கு சரியில்லை, கட்சி இனி வெற்றி பாதையில் பயணிக்காது என்கிற நம்பிக்கை இழப்பும் அவர்களுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வும் தான் அவங்க களமாடலை. 2026 இதே நிலை நீடித்தால் தோல்வி நிச்சயம் என்பதால் தான் இந்த கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும், அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் 1000 ஆண்டுகளை கடந்தும். செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னாங்க, 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும்னு பேசினாங்க. 52 வருஷத்திலே பிரச்சனை உருவாகி அது சீரழிந்து போயிடுமோ, சிதைந்து போய்விடுமோ அப்படிங்கிற பயமும் கவலையும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. ஏன்னா இது தொண்டர்கள் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இப்போது அகற்றவில்லை என்றால் மீண்டும் 2026 திமுக வந்ததுன்னா அடுத்த 5 ஆண்டுகள் 31 வரைக்கும் இங்கே அதிமுகவோ பாஜகவோ அரசியலே நடத்த முடியாத ஒரு நெருக்கடி வருங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. இப்போ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, இந்த புதிய நீதி கட்சி, ஐஜிகேன்னு வர்றபோது இந்த திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு வலிமையான எதிர்கூட்டணியாக இருக்கும். நீங்கள் ஒரு 8%, 10% சீமானும் விஜயும் பிரிச்சுட்டா கூட மற்ற வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் இங்கே கன்சாலிடேட் ஆகிற பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2025 தொடக்க முதலே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் வரும். மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக வரும் என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு. அப்புறம் இணைஞ்சா கூட அதிமுக தலை தூக்குறதுங்கிறது அடுத்து 31க்கு போகணும், 2031க்கு போகணும். அதுவரையிலும் காத்திருப்பார்களா அப்படிங்கிறது இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுக பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது சார். குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் திருமிகு வைத்திலிங்கம் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒன்று சேரணும், எடப்பாடியை கூட இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, இந்த ஒன்றிணைவை யார் யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள், 2025 இறுதிக்குள்ளார இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியம் அப்படின்னு நம்பிக்கையோடு வைத்திலிங்கம் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2-3 பிரிவுகளாக இருக்கிறது. இது ஒன்றுபட்டால் தான், பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணையணும், அதை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இதுவரையிலுமே திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா தரப்பில் இருந்து தான் இந்த ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற அந்த கருத்து ஒரு குரல் இருந்தது. ஓபிஎஸ் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க, சசிகலா தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. நம்ம கடந்த 2 மாதங்களாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கிறது இந்த கடந்த 2 மாதங்களாக மூத்த அமைச்சர்களே சேலத்தில் போய் எடப்பாடி அவர்களை பார்த்துருக்காங்க, ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருக்காங்க, தகவல்கள் வெளியாகிருக்கு. நிச்சயமா. அப்போ இந்த கருத்தாக்கம் என்பது, இந்த உணர்வு என்பது கட்சியில் சாதாரண அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் வந்துருச்சு.
கள யதார்த்தம் என்பது இந்த பிரிந்துகிட சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் வந்ததுனால தான் அவங்க அதற்கான முயற்சியில் இறங்கினாங்க. இப்போ இதில் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஆதரவு நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ், திரு சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள். இப்போ அதிமுகவிலேயே ஆதரவு நிலைப்பாடு என்று இந்த நம்ம சொன்ன இந்த 6 பேர், அவர்களுக்கு பின்னாடியும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் அவங்க மறைமுகமாக இருக்கிறாங்க. ஒருங்கிணைய வேண்டும், நீங்கள் அதற்கான முன்முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 6 சேலம் நெடுஞ்சாலை வீட்டில் எடப்பாடியை பார்த்த 6 பேர் தான் இதை முன்னெடுக்கிறார்கள். ஓகே. இப்போ அது இப்போ ஆதரவு கோஷ்டி அப்படின்னு வச்சுங்களேன். சரி. அதற்கு எதிராகவும் ஒரு கோஷ்டி இருக்குது. வேண்டாம் யாரும் ஒருங்கிணைய வேண்டாம், நீங்களே மிகப்பெரிய சக்தி, நீங்களே மிகப்பெரிய ஆளுமைங்கிற மாதிரி ஒரு சிலர். ஒரு சிலரை நான் பட்டியலிடுறேன். யார் சார் அந்த ஒரு சிலர்? திரு KP முனுசாமி, திரு RB உதயகுமார், திரு சென்னையில் இருக்கிற திரு D ஜெயக்குமார், அதே மாதிரி திரு தலவாய் சந்திரம், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு சேலம் இளங்கோவன், இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் இவங்க உள்வட்டம். திரு எடப்பாடியினுடைய நிழலாக இருந்து நீங்கள் தான் சக்திமிக்க தலைவராக ஆளுமையாக வந்துட்டீங்க, அவர்கள் இல்லாமலே உங்களால் வெற்றி பெற முடியும், உங்களால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலைப்பாட்டை அவர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தகவல். எடப்பாடியை சுற்றி இந்த 6 பேர் தான் தூபம் போடுறாங்க. அந்த 6 பேர் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஆதரவு நிலைப்பாடு. ஓகே. இந்த 6 பேர் இந்த ஒருங்கிணைக்கு எதிர் நிலைப்பாடு கொண்டவர்கள். சரி. இதை தாண்டி நடுநிலைன்னு ஒரு கோஷ்டி இருக்கு. ஆமாம். திரு செம்மலை, திரு தம்பிதுரை, திரு பொள்ளாச்சி ஜெயராமன், இந்த பக்கம் திரு OS மணியன், திரு காமராஜ், செல்லூர் ராஜு போன்றவர்கள் நடுநிலையில் இருக்கிறாங்க. ஓகே. இணைவது நல்லது, அதுதான் கட்சிக்கு வலிமை சேர்க்கும் என்கிற கருத்தாக்கத்தில் இருந்தாலும் பொது வழிகளில் அதை பேச முடியாத ஒரு தயக்க நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஆதரவு கோஷ்டி, எதிர்கோஷ்டி, நடுநிலை கோஷ்டி, இது எல்லாமே முன்னணியினர். இவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, எண்ணம் என்பது அதிமுகவில் இருக்கிற 90% மேட்ட நிர்வாகிகள் மத்தியில் இருக்கு. ஓகே. உதாரணத்திற்கு இப்போ அந்த அடையாள அட்டை கொண்டு போகிறாங்கல்ல, கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை. இந்த உறுப்பினர் அட்டையை விநியோகிக்க மாநில மாவட்ட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போகிற போது பெரும்பாலான இடங்களில் கட்சியின் நிர்வாகிகள், நகரம், ஒன்றியம், பேரூரில் இருக்கிற நிர்வாகிகள் இந்த அட்டையெல்லாம் நீங்கள் அப்புறமா கொடுங்க, நீங்கள் இந்த அட்டையை வச்சுட்டு நாங்கள் போய் ஓட்டு கேட்க முடியாது பப்ளிக்கில், கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்க, கட்சி ஒருங்கிணைந்தால் தான் போய் நாங்கள் வாக்கு கேட்க போக முடியும். பல பேர் இந்த கரை வேட்டி கட்டிகிட்டே நாங்கள் வெளியில் போக முடியல, எங்கே இருக்கீங்க? ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, சசிகலாட்டியா, தினகரன்ட்டியா, யார்கிட்ட இருக்கீங்க? கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம், இல்லைன்னா எங்கள் ஆளுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நாங்கள் போய் எவ்வளவோ சொல்கிறோம், ஒரு ஒன்றிய நிர்வாகி, ஒரு பேரூர் நிர்வாகி, ஓகே, அவங்கெல்லாம் போய் கீழே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிற போது கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கருத்தாக்கம் மாநிலம் முழுவதும் இருக்குது. இதனுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் அந்த 6 பேர் போனாங்க. திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், திரு CV சண்முகம், இந்த 6 பேர் கொண்ட தங்கமணி வேலுமணி, இந்த 6 பேர் கொண்ட குழுவினர் தான் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு விஷயம், உள் விஷயம் சொல்கிறேன்னா, முதலாவதாக இந்த முன்முயற்சியை தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், ஓகே, இந்த 3 பேர் தான் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறதாக முடிவு எடுத்திருந்தாங்க. திரு தங்கமணி என்ன சொன்னார்னா, நாம் முழுக்க திரு எடப்பாடியோடைய பயணித்து வருகிறோம், நாம் மட்டுமே போய் எதிர்நிலைப்பாட்டை சொல்கிற போது அவருக்கு வேறு மாதிரி இரிட்டேஷன் ஆயிரும், மூத்தவர்கள் 3 பேரை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு தங்கமணி அவர்களை தான் அந்த முடிவெடுத்து திரு செங்கோட்டையன் அவர்களையும், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களையும், திரு தருமபுரி அன்பழகன் அவர்களையும் அழைச்சிட்டு போய் இந்த 6 பேர் கொண்ட இவர்கள் போய் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால். எதுவும் இல்லை, நம்ம கட்சி தோத்துருக்கு, பின்னடைவை சந்திச்சிருக்கு, அவங்க தான் சக்தி மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள்லாம் இங்கேருந்து போயிருப்பாங்கல்ல, யாருமே போகலை. எந்த கிளை செயலாளர்லேருந்து, மாநில நிர்வாகிகள்லேருந்து யாருமே போகலை. அப்போ நம்ம தான் வலிமையாக இருக்கிறோம். இது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. பல பேர் ஓட்டு போடலை. சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்களும் இருக்கிறார்கள், அந்த வாக்கு வரும். நம்ம ஆட்களும் சட்டமன்றத்தில் நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இதை கள யதார்த்தம், கள நிலவரம் அப்படி இல்லை.
நம்முடைய நிர்வாகிகள் நம்மளோடு இருக்கிறார்கள், ஆனால் வாக்காளர்கள் இல்லை. இந்த வாக்காளர்கள் நாம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எப்போது வரும் என்றால், பிரிந்து கிடக்கிற சக்திகளெல்லாம் ஒன்றிணைந்தால் மீண்டும் அதிமுக வெற்றி பெறும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை கட்சியில் இருக்கிற எல்லோருக்கும் வந்தால்தான் களப்பணி ஆற்றுவான், தேர்தல் பணி ஆற்றுவான், உற்சாகத்தோடு இல்லைன்னா அதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு. வெறும் முக்குளத்தோர் வாக்கு மட்டும் இல்லை, 106 சமுதாயம் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் திரு எடப்பாடி அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னா 10.5% வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு மிச்சம் 9.5% அந்த 106 சமுதாயத்துக்கு டிவைட் பண்ணுங்கன்னு கொடுத்ததனுடைய விளைவு இந்த முக்குளத்தோரை தாண்டி எம்பிசியில் இருக்கிற பல சமுதாயத்தினர் எதிரான நிலைப்பாடு இருக்காங்க. எனவே தான் நாம் இந்த வெளியில் நீங்கள் 3%, 2%, 5% திரு ஓபிஎஸ், சசிகலா, தினகரனுக்கு இருக்கிற இந்த வாக்குகளும் வந்தால் தான் நமக்கு வெற்றி சாத்தியம். எப்படிப்பட்ட வெற்றி? ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்றுகிற அளவிற்கான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. சார், இந்த ஒருங்கிணைப்புக்கு தடையாக இருப்பது எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். சேலம் வீட்டில் பேசின பிறகு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கிற செய்தி எல்லாருமே அதை பற்றி விவாதமெல்லாம் பண்ணியிருக்கோம். எடப்பாடி அவர்களுக்கு என்ன சார் தயக்கம்? ஏன் ஒருங்கிணைப்புக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்காரு? தயக்கமா இல்லை பயமா? இல்லை, அவருக்கு இது போன்ற தயக்கமும் பயமும் நிச்சயமாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பயத்தையும் அவருக்கு இருக்கிற அந்த தயக்கத்தையும் போக்குற வகையில் இந்த 6 பேர் கொண்ட குழுவினர் பேசுகிற போது, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே இருங்கள், கையெழுத்திடும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்கட்டும், 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், இதற்கு தக்கவாறு நாங்கள் திரு ஓபிஎஸ் சசிகலாவுடன் பேசி சமாதானப்படுத்தி அழைத்து வருகிறோம், அதுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளணுங்கிறார். அதற்கும் அவர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாத தன்மையோடு இருக்கிறார். இந்த பிடிவாதம் தளருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. வெளியில நான் சொன்ன அந்த நடுநிலை கோஷ்டி இருக்காங்கல்ல, அவங்களுமே இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. பல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, முதன்மை பொறுப்பில் இருப்பவர்கள், இதை தாண்டி மாவட்ட மாநில நிர்வாகிகள் பலருமே இந்த 6 பேரை சந்திச்சு எப்படியாவது நீங்கள் திரு எடப்பாடியை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி இது கட்சியை ஒருங்கிணைச்சாதானே நம்ம ஓட்டு கேட்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர்களிடம் சொல்லுபவர்கள், நீங்கள் ஒரு மாநில நிர்வாகியோ, மாவட்ட செயலாளரோ, நகர ஒன்றிய நிர்வாகியோ, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோ தலைமை கழகத்தில் பேசினா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படுறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்னேன்ல, ஏன் சார் இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏன் இதை பற்றி ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதாவது தன்னுடைய பதவி போயிருங்கிற பயத்தில் இருக்காங்க. நான் உடைச்சே பேசிடுறேன். பணபலமும் அதிகார பலமும் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்ததால் இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளை, பொதுக்குழு உறுப்பினர்களை, செயற்குழு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தி விட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்களையும் கூட தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். திரு KP முனுசாமி உட்பட பலரையும் கொண்டு வந்து விட்டார். இப்போது கட்சி ஓரளவுக்கு தீர்ப்புகள் மூலம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக திரு எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் மாதிரி வந்துருச்சு. இந்த டிஸ்பியூட் இங்கே இருக்குது, சிட்டி சிவில் கோர்ட்டில் அது இருக்குது. அதனால தான் பொதுச் செயலாளராக நீங்கள் எப்படி போடலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு. ஏன்னா இதில் விடயத்தில் நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்னு தான் போட்டிருக்கீங்க, இப்போ எப்படி பொதுச் செயலாளராக போடலாம், இன்னும் தீர்ப்பு வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த டிஸ்பியூட் வர்றப்போ தான் அந்த தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் தான் இவர் இந்த நிலைப்பாட்டில். ஆனாலும் கூட அவரிடம் ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு இறுதி முடிவு வரை இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் காத்திருப்பார்கள். சரி, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஒரு எதிர்ப்பு கூட இல்லை. கிட்டத்தட்ட 26 நிர்வாகிகள், ஓபிஎஸ், இபிஎஸ், மதுசூதனன் உட்பட 26 தலைமை நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு அந்த அம்மாவில் பொதுச் செயலாளராக்குறாங்க. ஒரு 6-7 மாதத்திலேயே அப்போ ஒரு எதிர்ப்பு கூட இல்லை, ஒரு கேள்வி கூட இல்லை, ஏன் இந்த அம்மாவை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கல. ஒரு 6-7 மாதத்திலேயே அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க, பொதுக்குழுவை கூட்டி. ஆமாம், 26 பேர் கையெழுத்து போட்டு அந்த அம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க. ஒரே ஒரு நபர்
இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிற ஆர் வைத்திலிங்கம் அவர் ஒருத்தர் தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். திருமதி சசிகலாவை வெளியேற்ற தீர்மானத்தை இந்த ஒரே ஒருத்தர் மட்டும் பலிகடாக்குனாங்க. அவர் தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். அப்பவும் ஏதாவது ஏற்பு வந்ததா? எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை நீங்கள் தான் பொதுச்செயலாளராக கொண்டு வந்தீங்க, இப்போ நீக்கிறீங்க, ஏன் நீக்கிறீங்கன்னு ஏதாவது குரல் வந்ததா? வரலை. எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் கட்சியினுடைய ஒரு இறுதியான ஒரு முடிவு வரும் வரை காத்திருக்கும் அந்த தன்மை அதிமுகவில் பயணிக்கிற அடிப்படை உறுப்பினர்ந்து நிர்வாகிகள்கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு முடிவு வரட்டும். இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஒருங்கிணைய வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நீங்கள் 2006 அல்லது 2011 நினைக்கிறேன், கோவையில் வெறும் 16 வாக்கு வித்தியாசத்தில் ரெட்டையில் தோற்று போச்சு. சிஐடியிலேருந்து வந்த சின்னசாமின்னு ஒரு கேண்டிடேட், நம்ம ஐஎன்டியூசிலேருந்து வந்தவர், சிஎன்டியூவில் இருக்கார்ல ஆசவந்தரராஜன், அவர்கிட்ட 16 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டார். இதே தியாகராய நகர் பகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 146 வாக்குகள் வித்தியாசத்தில் டி நகர் சத்யா தோத்துட்டார். அப்போ வாக்குகள் என்பது மிக மிக முக்கியம். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. இந்த அதிகாரத்திற்கு வருவதற்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு? 1% 3%. ஆமாம். அப்போ வெளியில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் ஆதரவாளர்கள் ஒரு 4-5% வாக்குகள் வெளியில் இருக்குல்ல, அந்த வாக்கு வராமல் வெற்றி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதான கள யதார்த்தம். இதை உணர்ந்து தான் அவங்க அந்த 6 பேர் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. எல்லா தரப்புலையும் பேசுகிறாங்க. திருமதி சசிகலா தரப்புலையும் பேசுகிறாங்க, திரு ஓபிஎஸ் தரப்புலையும் பேசுகிறாங்க, எல்லா தரப்புலையும் பேசுகிறாங்க. அங்கேயும் சமாதான பேச்சுகள் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ஒருங்கிணைவது சாத்தியம் என்கிற நம்பிக்கை திரு ஆர் வைத்தியலிங்கத்துக்கு இருந்ததனால் அவர் சொல்கிறார், எப்படியும் 1 வருஷம் ஆகிடும், பேசி ஒரு முடிவு பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்த. ஓகே சார், அதாவது எடப்பாடியுடைய மனசை கரைச்சிடலாம் நம்பிக்கையில தான் வைத்திலிங்கம் அவர்கள் இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நிச்சயமா என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தேர்தல் கள நிலவரம் தெரியும். அவரும் 1989 போட்டியிடுகிறார். சட்டமன்ற வேட்பாளராக, நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. எம்பியா, எம்எல்ஏவா, மந்திரியெல்லாம் இருந்திருக்கிறாரு. இந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள், அவர்கள் தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்றுவார்கள், எப்படி இரட்டைலைக்காக வாக்கு சேகரிப்பார்கள், எத்தகைய வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவரே தான் சொல்கிறார். அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த 1 வார காலத்தில் வடமாவட்ட நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை குழு நடத்துகிறப்ப சொன்னார்ல, அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட ஒரு சோர்வு இருக்குங்கிற ஒரு வார்த்தையை அவரே சொல்கிறாரு. தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, சோரம் போய் விட்டீர்கள், இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். பூத்தில் உட்காரல. நீங்கள் எல்லாம் 11 மணிக்கு மேலே பூத் கமிட்டியில் போட்ட ஆட்கள் கூட உட்காரல, என்ன வேலை பார்க்குறீங்க என்று கடுமையாகவே அதை விமர்சனம் பண்ணிக்கிறார். அப்போ அவருக்கு கள யதார்த்தம் தெரிகிறது. 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது உண்மை என்றே வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு 98 லட்சம் 1 கோடி கூட வாக்கு பெறலை. நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல், அது வேறு விஷயம். ஆனால் களத்தில் ரெட்டலை நிற்கிற போது அந்த உறுப்பினர்கள் ரெட்டலைக்காக ஓட்டு போட்டிருக்கணும். 1 கோடி பேர் ஓட்டு போடவே போகலை. அப்போ கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு சரியில்லை, கட்சியின் போக்கு சரியில்லை, கட்சி இனி வெற்றி பாதையில் பயணிக்காது என்கிற நம்பிக்கை இழப்பும் அவர்களுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வும் தான் அவங்க களமாடலை. 2026 இதே நிலை நீடித்தால் தோல்வி நிச்சயம் என்பதால் தான் இணைய வேண்டும் என்கிற முன்முயற்சியை எடுக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் டிசம்பர் வரைக்கும் சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை 2025 தொடக்கத்திலே கூட ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. ஓகே சார், அதாவது எடப்பாடியுடைய மனசை கரைச்சிடலாங்கிற ரீதியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரா, இல்லை எடப்பாடிக்கு நெருக்கடி தரணும் அப்படிங்கிற ரீதியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காரா? இல்லை, அவர் வார்த்தை சொன்னார்ல, எடப்பாடியும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும், கட்சியை ஒன்றிணைத்து 2026 வெற்றி பெறுவோம்ங்கிறது தான் எல்லோருடைய இலக்காகவும் இருக்கிறது. 2026 ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இன்னொரு பிரிவு எடப்பாடி மூலமாக போயிடக்கூடாது. ஓகே, அவரை விலக்கிட்டுங்கிற போது நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்கள் கணிசமாக இருப்பாங்கல்ல. ஆமாம், நான் சொன்னேன்ல, தொடக்க காலத்தில் அவருடைய பணபலம், படைபலம், அதிகார பலத்தால் அவர் கட்டமைத்து வச்சிருக்கிறார்ல, அதில் ஒரு 50% அவர் கூட இருப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு பிரிவுன்னா 4வது பிரிவா 5வது பிரிவா போச்சுன்னா இன்னும் மோசமான விளைவை உருவாக்கிடும். அதனால் அவரையும் உள்ளடக்கிய அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்வை இருக்குது.
காலப்போக்கில் அவரும் இந்த யதார்த்த நிலையை உணர்ந்து நிச்சயம் கட்சி ஒன்றிணைந்தால்தான். ஏன்னா இந்த கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும், அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் 1000 ஆண்டுகளை கடந்தும்னார். செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னாங்க 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும்னு பேசினாங்க. 52 வருஷத்திலே பிரச்சனை உருவாகி அது சீரழிந்து போயிடுமோ, சரியாக சிதைந்து போய்விடுமோ அப்படிங்கிற பயமும் கவலையும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. ஏன்னா இது தொண்டர்கள் கட்சி. ஓகே, கேடர்ஸ் பேஸ்டு பார்ட்டி. அதுதான் சொல்றேன். அதனால காத்திருக்கிறார்கள். ஓகே, நிச்சயமா காலம் கனியும், கழகம் ஒன்றுபடும், 2026 வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை வெற்றி பெறுகிறதா பொறுத்திருந்து. ஓகே சார், அதே போல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு சார், ஒன்றிணைவதற்கு தடையாக இருப்பவர்கள் வெளியேற்றப்படுவார்கள்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரை சொல்றாரு? இல்லை இந்த ஒன்றிணைவுக்கு தடையாக இருப்பவர்கள் வெளியேறி விடுவார்கள்ங்கிறார். நான் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். ஓகே, அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு. ஒரு இயக்கம் ஒன்றுபட்டால்தான் நமக்கு அரசியல் எதிர்காலம் என்கிற உணர்வோடு பயணிப்பவர்கள் தான் ஒரு அரசியல் கட்சியில நிரந்தரமாக இருக்க முடியும். ஓகே, தடையாக இருப்பவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள்ங்கிறது திரு வைத்தியலிங்கத்தினுடைய விருப்பமாக இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஏன்னா திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் இவர்களோடு நாம் அரசியலில் பயணிக்க முடியாது என்கிற அந்த மனத்தாங்களோடு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒதுங்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை தான் வைத்தியலிங்கத்துடைய பார்வை நான் பார்க்குறேன். ஓகே சார், பாஜகலேருந்து ஒரு சில பல சிக்னல்ஸ் வந்திருக்கு. எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் மகிழ்ச்சிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஒருவேளை தேசிய தலைமை கடந்த காலங்களையும் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தா நீங்கள் தான் வந்து சிஎம், அந்தளவுக்கு அதிமுக அசைக்க முடியாதுன்னு அமித்ஷாவே சொன்ன பிறகு நாங்கள் தனியாக தான் இருப்போம்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவுடைய விருப்பத்தை இங்கே வந்து வைத்திலிங்கம் அவர்கள் மூலமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியிலும் தமிழகத்தில் இருக்கிறவங்களும் தேசிய பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் ஒரு பார்வை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இப்போது அகற்றவில்லை என்றால் மீண்டும் 2026 திமுக வந்ததுன்னா அடுத்த 5 ஆண்டுகள் 31 வரைக்கும் இங்கே திமுக அதிமுகவை பாஜகவை அரசியலே நடத்த முடியாத ஒரு நெருக்கடி வருங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஓகே, உணர்ந்திருக்கிறார்கள். எனவே பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கும் திரு அண்ணாமலையை தவிர்த்த மாநில நிர்வாகிகள் பலருக்குமே அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. நாம் வருகிற 2026 தேர்தலில் அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் கணிசமான ஒரு 25-30 தொகுதியிலாவது நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க எல்லோருமே அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்க. அண்ணாமலை மட்டும்தான் விரும்பலை. ஆமாம், அவர் வந்து உறுதியாக சொல்லிட்டு லண்டன் போயிட்டார் இல்லைன்னு. ஆனால் அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் தேசிய பாரதிய ஜனதா தலைமைக்கு தான், ஜனதா கட்சிக்கு தான் இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற சில முக்கிய நிர்வாகிகளுக்கும் கூட நமக்கு வெளிப்படையாக தெரியும். தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், வீரமணி போன்றவர்கள்லாம் பாஜகவோடு இருப்பது நமக்கு பாதுகாப்பு. ஒரு மத்திய ஆட்சி கட்சி, மாநில ஆட்சி கட்சி, இந்த 2 கட்சிகளையும் பகைத்து இங்கே அரசியல் நடத்துவது என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கிவிடும் என்று கருதுகிற அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கும் அந்த பார்வை இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு கூட்டணியோடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அவர்களை தேர்தல் களத்தில் வீழ்த்த அதற்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணி வேணும். அப்போ வலிமையான கூட்டணி என்பது நீங்கள் 4-5 பிரிவாக போயிட்டால் அந்த வாக்குகள் ஒரு சேர ஆதரவு வாக்குகள் ஒரு சேர திமுகவுக்கு போயிடுது, எதிர் வாக்குகள் 4ஆக பிரியுது. ஆமாம், அப்போ அந்த 4ஆக எதிர்வாக்குகள் பிரிகிற பொழுது எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். அந்த நிலை கூடாது என்கிற பார்வை இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது. பாஜகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது. காலம் எப்படி தீர்மானிக்குதுங்கிறத போக போக பார்க்கலாம். ஓகே சார், அதே போல் பாஜக கூட்டணி பற்றியும் எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவுகளை தாண்டி தன்மானம் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. சார், உங்களுடைய பாஜக தரப்பிலிருந்து எப்பேற்பட்ட விமர்சனங்கள் அவதூறுகள்லாம் வந்திருக்கு நமக்கே தெரியும். அதையும் தாண்டி கூட்டணி சேருவதற்கு இங்கே அவங்க தயாராக இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியலை நான் ரொம்ப நெருக்கமாக பார்த்துட்டு வரேன். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் யார் யாரோடும்
கைகோர்ப்பார்கள், கூட்டணி அமைப்பார்கள். நம்ம 1967 பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் அரசியல் களத்தில் இருந்தவங்களை தான் 67 அண்ணா அவர்கள் ஒருங்கிணைத்தார். ஆமாம். ஒரு பக்கம் ராஜாஜி, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி, இங்கே மாப்போசி, இந்த பக்கம் முஸ்லீம் லீக்கு, எதிர் துருவங்களாக இருந்தவர்களை ஒருங்கிணைத்து தான் ஒரு மகத்தான ரெயின்போ கூட்டணி. ஆமாம், ஒரு மகத்தான வெற்றியை பெற்றாருங்கிறது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அந்த நிலைப்பாடு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே 76-80 காலகட்டங்களில் மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவர்களை மிக கடுமையாக விமர்சாங்க. கலைஞர் கருணாநிதி உட்பட ராட்சசி, அரைக்கி, பெண் ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரி அந்த காங்கிரஸை அழித்தே தீர்வோம்னா இருந்தேன். என்ன ஆயிடுச்சு? 80ல் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு கரம் கோர்த்துட்டாங்க. எத்தகைய எதிர் நிலைப்பாட்டில் இருந்தாலும் அது சாத்தியம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எவ்வளோ விமர்சனம், பண்டாரம், பரதேசிகள், அவங்க ஆக்டோபஸ் இந்தியாவையே அழிச்சிருவாங்க அப்படின்லாம் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியோடும் போய் கூட்டணியை வச்சு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சு, வெளிப்பூச்சு பூசிட்டு அங்கேயும் போயிருந்தாங்க. அப்போ அரசியலில் வெற்றி தான் முக்கியம், ஓகே, இடங்கள் தான் முக்கியம். அதற்கு யாரோடும் அணி சேர்வார்கள்ங்கிறதான் நம்ம கடந்த கால வரலாறு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்பவும் பார்க்குறோம். ஓகே சார், 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 முனை கூட்டணி, ஒரு 5 முனை ஒரு போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக, நாம் தமிழர், விஜய், ஆமாம், மொத்தம் 5 முனை போட்டி. எப்படி சார் போட்டி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா திமுக வந்து சொல்கிறாங்க 200 இடங்களை ஜெயிப்போம், இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அந்த சட்டமன்ற ரீதியாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது 200 தொகுதிகள் வரைக்கும் திமுக வந்து முந்தி இருப்பதாகலாம் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அதை காரணமாக வச்சு 200ன்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திமுக. ஒரு 5 முனை போட்டி எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதே கூட்டணி, இதே கட்டமைப்போடு தேர்தலை எதிர்கொள்ளுகிற பொழுது எதிரணி 4ஆக பிரிந்து நிற்கிற பொழுது அவர்களுக்கான வெற்றி சாத்தியம் என்பதுதான் கள யதார்த்தம். அதுதான் அந்த கட்சியினருடைய வாக்கு இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பொதுமக்கள் வாக்கு அதிருப்தியில் இருந்தாலும் கூட அந்த கட்சியினர் ஒட்டுமொத்த வாக்குகள் பொதுமக்கள் மத்தியில் இப்போ இந்த பெண்களுக்கு உரிமை தொகை 1000, பஸ்ஸு, மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அந்த தமிழ் புதல்வன், இப்போ இது மூலம் இளைஞர்கள் பெண்கள் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போயிடுச்சு. ஓகே, காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு பெண்கள் வாக்கு தான். அதில் ஒரு பிரிவை கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த அணியில் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதிருப்தி நம்மீது வரும், நமக்கும் ஒரு பின்னடைவு தோல்வி வரும் என்று கருதி ஒரு சில கட்சிகள், கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக கூட்டணிக்கு வருவோம் என்று கருதுவார்களேயானால், அப்படி கருதக்கூடிய வாய்ப்பு எப்போ வரும்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஓகே, ஒருங்கிணைந்த அதிமுகவில் அவங்க வருவாங்க. ஓகே, அப்படி இல்லைங்கிற போது சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் வருகிற பொழுது அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் பாஜக வருதா, மற்ற கட்சிகள் வருதான் இருக்கு. இதுக்கு யாருக்கு முன்னுரிமை தருவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் நான் சொன்ன அந்த விஷயந்தான், திமுகவை ஃபஸ்ட்டு வீழ்த்தணும், ஆட்சி அதிகாரத்தை வர முடியாத ஒரு நிலையை உருவாக்கணும்னா அதிமுகவோட அணி சேர்ந்தால்தான் தெரியும். ஏன்னா இப்போ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, இந்த புதிய நீதி கட்சி, ஐஜிகேன்னு வர்றபோது இந்த திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு வலிமையான எதிர்கூட்டணியாக இருக்கும். நீங்கள் ஒரு 8%, 10% சீமானும் விஜயும் பிரிச்சுட்டா கூட மற்ற வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் இங்கே கன்சாலிடேட் ஆகிற பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2025 தொடக்கம் முதலே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் வரும். அநேகமாக அடுத்த மார்ச், ஏப்ரல். ஏன்னா முன்னையெல்லாம் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு தான் கூட்டணி தொடர்பாக அதெல்லாம் இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 200+ன்னு இறங்கிட்டாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் வரைக்கும் பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கள வேலைகளை பாருங்கள். 234 தொகுதியிலையும் யார் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதெல்லாம் உதயநிதி பட்டியலை தயார் பண்ணிட்டார். ஓகே, அவங்க ஒரு 3 விதமான டீம் வச்சுருக்காங்க. இந்த ஐடி டீமு, அந்த ஆய்வுக்கான ஒரு டீமு, பெண்ணுன்னு ஒரு அமைப்பு, இதை தாண்டி ஒரு திங்கர்ஸ் ஃபோரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. மிகச்சிறந்த அறிவுஜீவிகளுடைய ஒரு அமைப்பை வச்சு இந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய அதிருப்தி இருக்குது, அந்த அதிருப்தியை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி
ஆக மிக திட்டமிட்டு வியூகம் வகுத்து களப்பணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் யார் யாரோட யார் கூட்டணி கட்சி சேரணுங்கிற இந்த பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி என்பதை அந்த இலக்கை நோக்கி இன்னும் பயணிக்க ஆரம்பிக்கலை. எனவே ஒரு பேராபத்து இருக்கிறது. மீண்டும் 2026 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வரும் என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு. அப்புறம் இணைஞ்சா கூட அதிமுக தலை தூக்குறதுங்கிறது அடுத்து 31க்கு போகணும், 2031க்கு போகணும். அதுவரையிலும் காத்திருப்பார்களா அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய பார்வை என்னென்னா, அந்த 2026 தோற்றுனா இது ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கிற அதிமுகவினர் இருக்கான்ல, ஐடி விங்கு, பாசறை, பேரவை, அவன் பூராமே முகாம் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, 50-60 வயது கடந்தவங்க தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டலைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எனவே 2026 தேர்தலுக்குள் அதற்கும் முன்னதாக அந்த ஒருங்கிணைப்பு இதற்கு முன்னதாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேற வரும்போது அதற்குள்ளாக இவர்கள் இணைந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை பெற்றாதான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும் என்பதான் கடை யதார்த்தம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதிமுகவுடைய பல இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையாக கொடுத்துருக்கீங்க. ஒரு அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கே வர முடியும். அப்போதான் ஒரு கன்சாலிடேஷனை உருவாக்க முடியும்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இன்னும் காலங்கள் இருக்குது, என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைக்கண்ணா சார். நன்றி, வணக்கம்.